Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேமியா பாயாசம். ஒரு pan வச்சிட்டு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு நான் வந்து ஒரு 6 முந்திரி போடுறேன். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல மாறணும். அது வரைக்கும் வறுத்துட்டே வாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் முந்திரி வறுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கலர் சேஞ்ச் வந்துடும். ப்ரௌன் கலரில் மாறி வரும். இப்போ வந்து நம்ம காஞ்ச திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தாங்க, கருகக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே எழும்பும் திராட்சை. இந்த மாதிரி எழும்பும் போது நம்ம வந்து உடனே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து சேமியா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துட்டே வாங்க. நம்ம வந்து பொறுமையாக வறுக்கும் போது நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளோட பாயசம் ருசியாக இருக்கும். வறுத்துட்டு செய்யும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக தான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேனில் இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் வந்து பால் ஊற்றுறேன். பால் ஊற்றிட்டு நல்லா வந்து நமக்கு வந்து பால் காஞ்சி வரணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பால் காயட்டும். நல்லா காஞ்ச உடனே அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு என்ன தேவையோ. இப்போ இந்த பால் காயும் போதே வந்து நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் பாலோடு சேர்ந்து நல்லா காஞ்சி கொதித்து வரும்போது நமக்கு ஏலக்காய் வாசனையும் அதில் போகும். அதுக்காக நான் வந்து இப்போவே வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா பால் காஞ்சி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்மளோட தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா ஈக்குவலாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ எப்படியும் நீங்கள் வந்து ஸ்வீட் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கலக்கிட்டே வரணும். இப்போ ஏலக்காய் வாசனை, சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் காஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது இப்போ பால். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா சூடாக கொதிக்கும் போது நம்ம வந்து சேர்க்கணும் சேமியாவை, சரிங்களா? நல்லா பால் கொதிச்சு வரும்போது இப்போ நான் வந்து சேமியா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸ்வீட்டு ஏலக்காய் நம்ம சேர்த்தாச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரி தனியாக இருக்குது, அது இருக்கட்டும். இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு பால் சுண்டி திக்காக ஆகும். அதே சமயம் நம்மளோட சேமியாவும் நல்லா வெந்துட்டே வரும், சரிங்களா? நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு சாஃப்டாக ஆகி வரணும் நம்மளோட சேமியா. ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். கலரி விட்டுட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சேமியா வந்து சாஃப்டாக நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. பாலும் வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. நமக்கு பாயாசம் எப்படி இருக்குமோ அந்த திக்னஸ்க்கு வந்துடுச்சு. இந்த சமயம் நான் வந்து முந்திரியும் திராட்சையும் இதில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ வந்து கலரி விடுங்க. இப்போ ஸ்வீட் பாருங்கள், உங்களுக்கு பத்தலைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போவும் சேர்த்துட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள். சூடாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது சேமியா. இந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்தில் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம், சரிங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.